Hello students, very good morning. So in this என்ன பார்க்க போறோம் நம்ம ரீசனிங்கான क्वेश्चंस பார்க்க போறோம் upcoming bank as well as insurance examsக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி. So prelim sectionல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த क्वेश्चंस எல்லாமே. So இன்னைக்கான first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படினா there are 10% B C D E F V W X Y and Z are sitting in two parallel rows such that B C D E and F are sitting in row 1 facing north direction and V W X Y and Z are sitting in row 2 facing south direction but not necessarily in the same order. Right? So என்ன சொல்றாங்க இங்க 10 members sitting in two parallel rows. So ஒரு ரோல எத்தனை பேர் இருக்காங்க அப்படி சொல்றாங்க 5 பேர். So 1 2 3 4 5. So possibilities வர வாய்ப்பு இருக்கும். So 1 2 3 4 5. So ஒரு ரோ வந்து பாத்தீங்கன்னா நார்த் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? இன்னொரு ரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்க ரோல யார் இருக்காங்க அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ரோல யார் இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்க ரோல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பிசிடிஇஎஃப் பிசிடிஇஎஃப். அதே மாதிரி சவுத் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ரோல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தட் இஸ் VWXY இசட். ரைட்? இப்போ டேட்டா பார்த்துட்டு ஒரு பர்சனை பிளேஸ் பண்ணலாம். ஸோ பாருங்க, இஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ இஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லும்போது ஸோ டி இங்கே எடுத்துட்டு இ இங்கே எடுத்துக்கலாம், டி இங்கே எடுத்துட்டு இ இங்கே, டி இங்கே எடுத்துட்டு இ இங்கே எடுக்கலாம். ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, எய்தர் ஆஃப் தம் சிட் அட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் த லைன். அதாவது அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டி இங்கே எடுத்துட்டா இஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி பாசிபிள், இஸ் இட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ நல்லா கவனிக்கணும், இங்க நெய்தர் கிடையாது, எய்தர். ஓகே, எய்தர் ஆஃப் தம் சிட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் ஆஃப் த லைன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதுதான் அதோட மீனிங். அதே நெய்தர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேருமே எக்ஸ்ட்ரீம் எண்ட்ல கிடையாதுன்னு அர்த்தம். ரைட்? இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கும், கண்டிப்பா டி இங்க வர முடியாது. அப்ப இன்னொரு பாசிபிலிட்டி என்னது, டி இந்த மாதிரி கூட இருக்கலாம். அப்ப டூ பாசிபிலிட்டிஸா. நெக்ஸ்ட் ஒன், only one person sits between E and W. Sorry, only one person sits between one who is facing E and W. ஸோ ஏ யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கும் டபிள்யூ நடுவில் ஒரு பர்சன். அப்போ டபிள்யூ இங்கே பாசிபிள், அப்படி இல்லைன்னா இங்கே பாசிபிள். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குங்க. இந்த கண்டிஷனில் ஏ யார் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இமிடியேட் நைபர் யார் இருக்காங்க, தட் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் பிட்வீன் டபிள்யூ அண்ட் தட் பர்சன். தட் இமிடியேட் நைபர் கிடையாது, ஒன் பர்சன் இன் பிட்வீன். ஸோ எக்ஸ் டஸ் நாட் ஃபேஸ் டி. ஸோ எக்ஸ் டஸ் நாட் ஃபேஸ் டி. ஸோ இங்கே நம்ம எக்ஸ் எடுக்கல. சரி, எக்ஸ் டஸ் நாட் ஃபேஸ் டி அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ தட் டபுள் இங்கே எடுத்து பார்க்கலாம் நமக்கு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன், வி ஃபேஸஸ் ஒன் ஹூ இஸ் இமிடியேட் நைபர் ஆஃப் இ. ஸோ வி ஃபேஸஸ் ஒன் ஹூ இஸ் இமிடியேட் நைபர் ஆஃப் இனா ஈக்கான இமிடியேட் நைபர் யார் இருக்காங்களோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா, வி. ஸோ ஈக்கான இமிடியேட் நைபர்ஸ் யார் இருக்காங்க, இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்களை வந்து ஓகே ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இசட் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் வி. சப்போஸ் வி இங்க எடுத்துட்டோம்னா செகண்ட் டு த ரைட் இசட் இங்க பாசிபிள். அதே சப்போஸ் வி இங்க எடுத்துட்டா நமக்கு வந்து செகண்ட் டு த ரைட் வந்து இருக்காது. ஸோ தட் வி இங்க எடுத்துக்கலாம். வி இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது பாத்தீங்கன்னா இமிடியேட் நைபர் ஆஃப் வி வந்து வி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. விக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க, இசட் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ விக்கு செகண்ட் ரைட்ல இசட் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா f and x are diagonally opposite each other. f and x are diagonally opposite each other அப்படின்னா ஸோ f வந்து நம்ம தெரியும் இங்க இருப்பாங்க அப்படின்னா அதாவது இந்த ரூல்ல. ஸோ f and x are diagonally opposite அப்படின்னா diagonally opposite இப்படி எடுத்துக்கலாம். கிளியர்? இந்த கண்டிஷன்ல இப்போ ஒருவேளை f இங்க எடுத்துட்டோம்னா இங்க x எடுக்கணும், பாசிபிள் இல்ல. இல்ல f இங்க எடுத்துட்டு இங்க x எடுக்கணும், பாசிபிள். ஸோ தட் இந்த பாசிபிலிட்டி எலிமினேட். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், C sits immediate left of E. So C sits what? Immediate left of E. அப்ப ரிமைனிங் பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா B இங்க வந்துருவாங்க. அண்ட் ரிமைனிங் இங்க யார் இருக்காங்க ரிமைனிங்னு பார்த்தோம் அப்படின்னா Y இங்க வந்துருவாங்க. இதுதான் நம்மளோட ஃபைனல் அரேஞ்ச்மெண்டா இருக்கும். கிளியர்? இப்போ क्वेश्चंस பாருங்க, ஒன் பை ஒன் ஆன்சர் பண்ணலாம். Who amongst the following sits to the immediate right of Z? So immediate right of Z யார் இருக்காங்க, Y. That is option number 1 is answer அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், what is the position of F with respect to D? What is the position of F with respect to D அப்படின்னு சொல்லும்போது D ல இருந்து பார்க்கும்போது 1 2, that is second to the left, that is option number 4 is answer அப்படின்னு சொல்லலாம். clear? Right. Next one, who amongst the following sits second to the right of
one who is facing D. ஸோ டிஐ யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டபிள்யூ. அப்போ டபிள்யூக்கு செகண்ட் ரைட்ல யார் இருக்காங்கன்னு தான் கேள்வி. அதாவது டிஐ யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு செகண்ட் ரைட். ஸோ டிஐ யார் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க டபிள்யூ. டபிள்யூட செகண்ட் ரைட் யாரு ஒய். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Who amongst the following is diagonally opposite to y? So diagonally opposite to y na, so யார் இருக்காங்க diagonally opposite na இதானே. so யார் இருக்காங்க that is E. option number 5 is answer அப்படின்னு சொல்லலாம். clear? Right, next one. Four of the following 5 are alike in a certain way and hence form a group. Which one does not belong to the group? So odd one out. XD. okay, so XD வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கும் ஒரு கேப் விட்டு யார் இருக்காங்களோ அவங்கள வந்து டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இசட்சி. இசட்டுக்கு ஒரு கேப் விட்டு யார் இருக்காங்களோ அவங்கள சி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டபிள்யூஇ. டபிள்யூக்கு வந்து ஒரு கேப் விட்டு யார் இருக்காங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் விசி. விசி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்காங்க. விபி ஆப்போசிட்ல கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம இங்கே வந்து ஆப்போசிட் எடுத்துட்டோம் அப்படின்னா விசி மட்டும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கு. ரைட், விசி மட்டும் ஆப்போசிட்டா உட்காந்துருக்காங்க. மற்ற யாருமே ஆப்போசிட்டா இல்லை. ஆப்போசிட் ஈச் அதர் கிடையாது. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 4 நமக்கு ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சிலாக்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க கொஸ்டின். இதுல ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க? ஒன்லி ஃபியூ ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ், நோ ட்ரிங்க் இஸ் சாக்லேட். கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இது. ஸோ ஒன்லி ஃபியூ பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கன்க்ளூஷன் ஒன், சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ் இல்லை சாரி சம் ஃப்ரூட்ஸ் பீயிங் ட்ரிங்க்ஸ் இஸ் எ பாசிபிலிட்டி, நோ வெஜிடபிள் இஸ் எ சாக்லேட். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா பாசிபிலிட்டி கன்க்ளூஷன், செகண்ட் கன்க்ளூஷன் டெஃபினட் நெகட்டிவ் கன்க்ளூஷன். ரைட், ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி ஃபியூனா தெரியும், சம் பிளஸ் சம் நாட். கிளியர்? இதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணணும்னா தேவையில்லை. ஸோ ஒன்லி ஃபியூவா இருந்தாலும் ஒன்லியா இருந்தாலும் அதுவும் கூட நார்மல் சிலாகிசம் மாதிரி தான். ரைட், ஸோ நார்மல் சிலாகிசம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஜஸ்ட் அதுக்கான மீனிங் தெரிஞ்சிருந்தா போதும். ரைட், ஸோ இங்கே வந்து பாருங்க என்ன சொல்றாங்க? ஃப்ரூட்ஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ்க்கு நடுவில் பாசிபிலிட்டி, சம்ன்ற பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எங்கே இருக்கு? ஸோ ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்கு அண்ட் ட்ரிங்க்ஸ் இங்கே இருக்கு. ரெண்டுத்துக்கான காமன் வேரியபிள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வெஜிடபிள். ஓகே, ஸோ ஒன்லி ஃபியூனா என்னது? சம் பிளஸ் சம் நாட். நமக்கு இப்போ சம் நாட் தேவையில்லை, சம் மட்டும் எடுத்துக்கலாம். அதில் சம் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ், ஓகே, அண்ட் சம் வெஜிடபிள்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டுக்கும் ட்ரிங்குக்கும் டெஃபரண்ட் ரிலேஷன் கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஃப்ரூட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஃப்ரூட்ஸில் சில பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இருக்கு, வெஜிடபிள் சில பகுதி ட்ரிங்க்ஸில் இருக்கு. அப்போ இந்த ஃப்ரூட்ஸில் இருக்க வெஜிடபிள் கூட ட்ரிங்க்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ தட் என்ன சொல்லலாம்? பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? செகண்ட் ஒன், நோ வெஜிடபிள் இஸ் சாக்லேட். ஸோ நோ வெஜிடபிள் இஸ் சாக்லேட் அப்படின்னா வெஜிடபிள் இங்கே இருக்கு, சாக்லேட் இங்கே இருக்கு. ரெண்டுத்துக்கான காமன் வேரியபிள்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரிங்க்ஸ். கரெக்ட்? ஸோ இங்கே சில வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸில் இருக்கு. ரைட், அண்ட் அந்த ட்ரிங்க்ஸ் எதுவுமே சாக்லேட் கிடையாது. இப்போ நோன் கொடுத்தனால சம் வெஜிடபிளா சாக்லேட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா சில வெஜிடபிள் வந்து ட்ரிங்க்ஸ் வெளியே இருக்குல்ல, அந்த வெஜிடபிளை சாக்லேட் வச்சு கனெக்ட் பண்ண முடியல. ஸோ கனெக்ட் பண்ணலாம். ஸோ தட் டெஃபினட்டா நோன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன இருக்கும் ஆன்சருங்க? ஒன்லி ஒன் ஃபாலோஸ், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 3 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? ஸோ டயக்ராம் தேவையில்லை இதுக்கு. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. No winter is rainy, only a few rainy is summer, only a few summer is spring. Conclusion 1, some spring is not winter. Conclusion 2, some rainy is spring. Okay, so இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க கன்க்ளூஷன்ல? spring is not winter, some rainy is spring அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா ரெய்னி இங்க இருக்கு அண்ட் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. ரெண்டுத்துக்கான காமன் வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மர். ஸோ இங்கே ஒன்லி ஃபியூ ரைனி இஸ் சம்மர். ஸோ ஒன்லி ஃபியூ அப்படின்னா சம் பிளஸ் சம் நாட். இப்போ சம் நாட் தேவையில்ல, சம் மட்டும் எடுத்துக்கலாம் அதில். ஸோ சம் ரைனி சம்மர்னு எடுத்துக்கிட்டா மறுபடியும் ஒன்லி ஃபியூன்னு இருக்கு, மறுபடியும் அதில் சம்மர் எடுத்துக்கலாம். சம் சம்மர் ஆர் ஸ்ப்ரிங். இப்போ ரைனிங்கும் ஸ்ப்ரிங்குக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கா? இல்லை. அப்போ டெஃபினட் ரிலேஷன் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக சம் ஸ்ப்ரிங்கா இல்லை சம் ரைனி ஆர் ஸ்ப்ரிங்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. செகண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் ஸ்ப்ரிங் இஸ் நாட் வின்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்ப்ரிங் இங்க இருக்கு அண்ட் வின்டர் இங்க இருக்கு. கரெக்ட்? ஸோ நோ வின்டர் இஸ் ரைனி. ஓகே, நெக்ஸ்ட் சம் ரைனி ஆர் சம்மர், சம் சம்மர் ஆர் ஸ்ப்ரிங். அப்போ வின்டருக்கும் ஸ்ப்ரிங்குக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்கா? கிடையாது. ஸோ எல்லா வின்டரும் கூட நம்ம ஸ்ப்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் சம் ஸ்ப்ரிங் ஆர் நாட் வின்டர்னு சொல்ல முடியாது. அப்போ என்னவா இருக்கும் ஆன்சர்? இங்க நெய்தர் நார், ஆப்ஷன் நம்பர் 5 ரெண்டுமே நமக்கு இங்கே ஃபாலோ ஆகாது. கிளியரா? ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Some books are pens, each pen is pencil, only few pencils are erasers. Put the statements இது. Conclusion 1, some books are erasers,
conclusion 2, no book is a eraser, right? So இங்க வந்து பாத்தீங்கன்னா some books are eraser ன்னு பார்த்தோம் அப்படின்னா எதை எடுத்துக்கலாம், books இங்க இருக்கு and eraser, right? Okay. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா some books are pens, okay? சில புக் வந்து பாத்தீங்கன்னா பென்சில் இருக்கும். அதே மாதிரி each pen is pencil அப்படின்னு சொல்லும்போது all pens are pencil அப்படின்னு சொல்லலாம். only few pencils are eraser அப்படின்னு சொன்னா some pencils are eraser எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, சாரி இந்த கன்க்ளூஷனுக்கு. ஸோ இப்போ புக் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கு அண்ட் எரேசர் எங்கேயோ இருக்கு, ரெண்டுத்துக்கும் டெஃபினட் ரிலேஷன் இருக்குன்னா இல்ல, கரெக்ட்? சிங்கம் பாத்தீங்கன்னா இதுவும் டெஃபினட், இதுவும் ரெண்டுமே டெஃபினட், அப்ப டெஃபினட் ரிலேஷன் கிடையாது. அப்ப ரெண்டும் பார்த்தா இங்க சம் நோன் கொடுத்துருக்காங்க, புக் அண்ட் எரேசர் ரெண்டுமே சேம் சப்ஜெக்ட் சேம் ப்ரெடிகேட், ரெண்டுமே ஃபாலோ ஆகல, சம் நோன் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம், எய்தர் ஆர், தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 4 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? நெக்ஸ்ட் ஒன். Next, only a few cups are bottles, all bottles are plastic, no plastic is white. கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இது. Clear? So conclusion 1, all white being cups is a possibility, some cups are plastic. Okay, some cups are plastic. Second conclusion பார்க்கலாம் first. So cups இங்க இருக்கு, plastic இங்க இருக்கு, ரெண்டுத்துக்கான காமன் வேரியபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டில், கரெக்ட்? எல்லா பாட்டிலுமே எங்க இருக்கு நமக்கு ஃபர்ஸ்ட்? ஸோ எல்லா பாட்டிலுமே எங்க இருக்கு அப்படின்னா பிளாஸ்டிக் உள்ள இருக்கு. அப்ப எல்லா பாட்டிலுமே பிளாஸ்டிக் தான் சொந்தம் அப்படின்னா பாட்டிலுக்குள்ள என்ன இருந்தாலும் அது பிளாஸ்டிக் சொந்தம் இல்ல. ஸோ பாட்டிலுக்குள்ள என்ன இருக்குங்க, சம் கப்ஸ்ன்னு இருக்கா? ஸோ சம் கப்ஸ் ஆர் பிளாஸ்டிக். செகண்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். கிளியர்? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஒயிட் பீயிங் கப் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஆல் ஒயிட் பீயிங் கப் இஸ் ஏ பாசிபிலிட்டி. ஒயிட் இங்க இருக்கு அண்ட் கப் இங்க இருக்கு, ரெண்டுத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆல் என்ற பாசிபிலிட்டி வருமானு பாருங்க. சில கப் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்ல இருக்கு, எல்லா பாட்டிலுமே பிளாஸ்டிக்ல இருக்கு, நோ பிளாஸ்டிக் இஸ் ஒயிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒயிட்டுக்கும் கப்புக்கும் டெஃபினட் ரிலேஷன் கிடையாது, ஒயிட் வந்து பிளாஸ்டிக் வெளியே இருக்கு, கரெக்ட்? அப்ப அந்த ஒயிட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து தூக்கிட்டு போயிட்டு எங்க வைக்கலாம், நம்ம கப்புக்குள்ள வைக்கலாம், பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் ஆல் ஒயிட் பீயிங் கப் இஸ் ஏ பாசிபிலிட்டி நமக்கு ட்ரூ ஆகும். ஸோ தட் என்ன ஆகும் இங்க ஆன்சர், ஆப்ஷன் நம்பர் 1, both 1 and 2 follows here. Clear? Next one. So next one பாருங்க, arrangement based. There are 7 persons, namely B, E, K, L, M, R and T. They visit some places like Rajahmundry, Vijayawada, Guntur, Chennai, Delhi, West Godavari and Hyderabad in weekdays starting from Monday ending to Sunday, but not necessarily in the same order. ஸோ டே பேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். அப்போ டே பேஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா டேஸ் தானே எடுத்துக்கணும். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, ரைட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ், ஸோ 2 வேரியபிள் நம்ம பிளேஸ் பண்ணி ஆகணும். ஸோ பர்சன்ஸ் அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிட்டிஸ். ரைட். ஸோ பாருங்க, only 2 persons visit after Chennai. So after Chennai only 2 person அப்படின்னா சென்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்துருமா? ஓகே, சென்னைக்கு அப்புறம் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், 2 persons are going between one who visit Chennai and R. ஸோ சென்னை அண்ட் ஆருக்கு நடுவில் 2 person அப்படின்னா கீழே வந்து ஆர் பாசிபிள் இல்லை, ஸோ 1, 2 ஆர் இங்கே பாசிபிள். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், T goes to Guntur before the one who visits Chennai but not Monday. ஸோ மண்டே அப்படின்னா டீ கிடையாது, அப்போ டீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல பாசிபிள், ரைட்? ஸோ டீ வரணும் அப்படின்னா இந்த 2 இடம் மட்டும் தான், வெனஸ்டே தேர்ஸ்டே தான் பாசிபிள். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டீ வந்து பார்த்தீங்கன்னா குண்டூர் போகிறாங்க, டீ வந்து குண்டூர் போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், K and L go on Saturday and Sunday respectively. ஸோ ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணலாம் இங்கே, ரெஸ்பெக்டிவ் அப்படின்னா அதே ஆர்டரில். ஸோ கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, எல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சாட்டர்டே, எல் வந்து பார்த்தோம் அப்படின்னா சண்டே. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட், the one who visits to West Godavari goes before one who visits Vijayawada but not immediately. ஸோ வெஸ்ட் கோதாவரி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் விஜயவாடா பட் நாட் இமிடியேட்லி, ரைட்? அப்போ விஜயவாடாக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோதாவரி இருக்கணும். நெக்ஸ்ட், எம் கோஸ் ஆன் மண்டே. ஸோ எம் கோஸ் ஆன் மண்டே டு விசிட் வெஸ்ட் கோதாவரி, டு விசிட் வெஸ்ட் கோதாவரி. ஸோ எம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே போகிறாங்க வெஸ்ட் கோதாவரி, இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டா, ரைட்? இப்போ வெஸ்ட் கோதாவரி வந்துடுச்சு, ஸோ சம்வேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விஜயவாடா எங்கேயாவது வரணும், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இ கோஸ் இமிடியட்லி பிஃபோர் கே. இ கோஸ் இமிடியட்லி பிஃபோர் கேனா இ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் ஒன்,
and after one who visits Rajamandri. And after one who visits Rajamandri அப்படின்னா அப்ப ராஜமன்றி இங்க எங்கேயாவது possible. Next, the person who visits Rajamandri does not go on Wednesday. So Wednesday வந்து பார்த்தீங்கன்னா ராஜமன்றி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? அப்போ ராஜமன்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது possible. Next, the person who visits Rajamandri does not go on Wednesday. Next, only one person goes between Chennai and Delhi. So Chennai and Delhi one person அப்படின்னா இங்க நமக்கு டெல்லி possible, அப்படி இல்லைன்னா இங்க டெல்லி possible, ரைட்? ஸோ பி கோஸ் பிஃபோர் டி. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா டீக்கு முன்னாடி அப்படின்றாங்க. அப்போ பாசிபிள் பி வந்து டீக்கு முன்னாடினா பி இங்கேயும் அண்ட் டி இங்கே வந்துச்சு அப்படின்னா இங்கே குண்டூர் வரும். அப்போ இங்கே குண்டூர் வந்துச்சு அப்படின்னா இங்கே ராஜமன்றி பாசிபிள் இல்லை அப்படின்னா ஸோ ராஜமன்றி இங்கே தானே வரணும், கரெக்ட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பர்சன் பிட்வீன் சென்னை அண்ட் டெல்லி அப்படின்னா டெல்லிக்கு வந்து ரெண்டு பாசிபிலிட்டி இன்னும் இருக்க தான் செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the one who visit to Hyderabad goes immediately before Delhi. Immediately before Delhi அப்படின்னா இப்போ சப்போஸ் சென்னைக்கும் டெல்லிக்கு ஒரு கேப் அப்படின்னு சொல்றாங்களா, டெல்லி இங்கே எடுத்துட்டோம்னா டெல்லிக்கு இமிடியட்லி பிஃபோர் யாருக்கணும் ஹைதராபாத், பாசிபிளா? பாசிபிள் இல்லை. ஸோ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல எடுத்துட்டோம் அப்படின்னா டெல்லிக்கு முன்னாடி யார் இருக்கணும், ஹைதராபாத், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், the one who visit to Vijayawada goes before E, not immediate. ஸோ அப்போ விஜயவாடா ரிமைனிங் இருக்கிறது இங்கே மட்டும்தான். ஓகே, ஸோ ஃபைனலாக இதுதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும் அவங்க கொடுத்த டேட்டா படி பார்க்கும்போது. கிளியர், ரைட்? சிங்கிள் கொஸ்டின்ஸ் பாருங்க. how many persons are going between T and L? ஸோ டி அண்ட் எல் நடுவில் எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர். தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன், who amongst the following goes immediately before B? immediately before B யார் இருக்காங்க, ஆர் ராஜமன்றி, ரைட்? தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1, ஆர் இஸ் ஆன்சர், ரைட்? immediately before B, yes. Next one, which amongst the following place does L visit? So L visits what? L visits what? Delhi. Option number 1 is answer. Clear? Next one, which of the following statements are true? The one who visits Vijayawada goes on Wednesday. Vijayawada Wednesday va, right? So option number 1 அப்படி சொல்லலாம். பட் இங்க லாஸ்ட் ஆப்ஷன், இங்க ஃபோர்த் ஆப்ஷன்ல போத் 1 and 3 ன்னு இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபிஃப்த் ஆப்ஷன்ல ஆல் ஆர் ட்ரூன்னு இருக்கு. அப்போ ரிமைனிங் செக் பண்ணோம்ல. சரி பாருங்க, இ விசிட்ஸ் ஹைதராபாத், இ விசிட்ஸ் ஹைதராபாத் சென்னை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் நமக்கு வராது. செகண்ட் ஒன் வராதுன்னா ஃபிஃப்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிக்கலாம், எல்லாமே ட்ரூ ஆகாதுல்ல. இப்போ போத் 1 and 3னா தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் பர்சன் கோஸ் இன் பிட்வீன் ராஜமன்றி அண்ட் குண்டூர். ஸோ ராஜமன்றி அண்ட் குண்டூர் ஒன்லி ஒன் பர்சனா, ரைட்? தட் இஸ் அப்போ தேர்ட் ஒன் நமக்கு ட்ரூ ஆகுது. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 4, 1 and 3, போத் 1 and 3 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். கிளியர், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which one does not belong to the group? Right? So odd one out. EL, one person in between. TK, one person in between. EB, one person in between. BM, one person in between. RE, 2 person. எல்லாருக்கும் நடுவில் 1 person தான் இருக்காங்க, பட் ஆரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 2 person இருக்காங்க. So that option number 5 is answer அப்படின்னு சொல்லலாம். Clear? Next one. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா சஃபிஷியன்சி பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்க, ஆன்சர் பண்ணலாம். ஸோ இங்கே 7 people நேம்லி ABCDEFG are sitting in a straight line facing north direction. How many persons are sitting between D and D? ஸோ இங்கே கொஸ்டின் என்னது, டி அண்ட் டிக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க, கரெக்ட்? ஸோ எத்தனை பேர் வந்து டிக்கு ஈக்கு நடுவில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு நடுவில் அதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்குமா கிடைக்காது, அவ்வளோதான் நமக்கு இங்கே தேவை. நம்ம கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கன்னு நம்ம கவுண்ட் பண்ண அவசியம் கிடையாது, ரைட்? ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட் 1ல என்ன சொல்கிறாங்க, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 persons. ஓகே, 7 persons. ஓகே, ஃபர்ஸ்ட் டேட்டாவில் E sits at one of the extremities of the line. So one of the extremities of the line E இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா E இங்கே இருக்கலாம், கரெக்ட்? நெக்ஸ்ட் ஒன், C is an immediate neighbor of E. C is an immediate neighbor of E. 2 persons sit between C and D. So 2 person between C and D. So இங்கே 2 person 1 2. So D இங்கே, கரெக்ட்? கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, how many person between D and D? இப்போ D and D நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 1 2 3. ஸோ 3 members இங்கே, இங்கே 1 2 3, 3 members. ஸோ எப்படி பார்த்தாலும் 3 members தான். எந்த பாசிபிலிட்டி வந்தாலும் 3 members தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பொறுத்த மட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல நமக்கு ஆன்சர் கிடைக்குதுன்னு அர்த்தம். கிளியர்? நமக்கு அங்கே எதிராக வரட்டும், நமக்கு கேட்டிருக்க கொஸ்டினுக்கு வந்து டெஃபினட் ஆன்சர் கிடைக்குதா இல்லையா, அதுதான். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா D sits at the middle of the line. So D sits at the middle of the line. Only one person between C and D. So only one person between C and D. அப்போ D இங்க இருந்துட்டு C இங்க கூட இருக்கலாம். Next, B sits fourth to the right of
C. So B sits fourth to the right of C அப்படின்னா நமக்கு இங்க possible இல்ல. So 1 2 3 4 B இங்க வந்துரும். Next one, E is an immediate neighbor of B. E is an immediate neighbor of B னா E இங்க வரலாம் அப்படி இல்லனா E இங்க வரலாம். E இங்க வருது அப்படின்னா D க்கு நடுவுல 0 members, E இங்க இருக்கு அப்படின்னா 2 members. அப்ப நமக்கு ரெண்டு ஆன்சர் வருது. அப்ப செகண்ட் ஒன்ல ஆன்சர் கிடைக்கலன்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லலாம்? Only one is sufficient, right? அப்ப ஆன்சர் என்னது இங்க? The data in statement 1 alone is sufficient to answer the question. Okay, while the data in statement 2 alone is not sufficient to answer the question. First only answer கிடைக்குது, second oneல நமக்கு ஆன்சர் கிடைக்கல. So that option number 1 is the answer. Next one. So next one பாருங்க. There are 7 persons, namely B, D, G, I, J, M and P are living in a 7-story building. The bottommost floor is number 1 and the topmost floor is number 7. B lives on which floor? Question என்னது? B lives on which floor? So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை பேரு? 7, right? So 7 6 5 4 3 2 1. So இங்க data பாருங்க, first data M lives on number floor. M on number floor na M inga possible, right? M inga possible, M inga possible. மூணு possibility இருக்கு. Right, next one, P lives 2 floors below M. 2 floors below M, P அப்படின்னா M இங்க P இங்க இருக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா M இங்க P இங்க இருக்கலாம். அதே மாதிரி M இங்க P இங்க இருக்கலாம். கரெக்ட்? மறுபடியும் அதே மூணு possibility அப்படியே தான் இருக்க செய்யுது. Next one, P does not live on ground floor. So P does not live on ground floor na இந்த possibility eliminated. அப்ப ரெண்டு possibility இருக்கு மறுபடியும். Okay, so next I lives on an even number floor immediately below B. Immediately below B வந்து பாத்தீங்கன்னா I. So I வந்து even number floor அப்படின்னா இங்க possible இல்ல. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா possible. I இங்க, so B இங்க எடுத்துக்கலாம் இந்த கண்டிஷன்ல. இந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா even numberல வந்து பாத்தீங்கன்னா I, இங்க B எடுத்துக்கலாம். Possible. அப்ப நமக்கு B வந்து பாத்தீங்கன்னா இங்க 7 and இங்க வந்து பாத்தீங்கன்னா 3. அப்ப நமக்கு definite answer கிடைக்கல. So first one answer வரல நமக்கு definite answer. Okay, either or மாதிரி தான் வருது. சரி, second statement பார்த்தோம் அப்படின்னா I lives on second floor. Okay, so I lives on second number floor. இப்போ I lives on second number floor னா இதுல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ரிமைனிங் நம்ம செக் பண்ண அவசியம் கிடையாது. கரெக்ட்? சரி, இப்போ நமக்கு செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க செகண்ட் ஒன் செப்பரேட் செக் பண்ணோம்ல, சோ அதை செக் பண்ண நம்ம பார்க்கலாம். I lives 2 floors above I. Sorry, G lives 2 floors below above I. Next B lives below, B lives what? Below G அப்படின்னா B இங்கேயும் பாசிபிள் இங்கேயும் பாசிபிள், இமிடியேட்லியும் சொல்லல. அப்ப ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, சொல்ல முடியாது. அப்ப செகண்ட் ஒன்ல செப்பரேட் ஆன்சர் கிடைக்கல. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கம்பேர் பண்ண ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐ செகண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்க, பட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்காங்க? ஈவன் நம்பர் ஃப்ளோர் இமிடியேட்லி பிலோ பி. இமிடியேட்லி பிலோ பி அப்படின்னா பி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் தான் டெஃபரெண்டா இருந்தாகணும். அப்ப ரெண்டுமே கம்பைன் பண்ண ஆன்சர் கிடைக்குதா? அப்ப ரெண்டுமே கம்பைன் பண்ண ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம? Option number 5, the data in both the statements 1 and 2 together are necessary to answer the question அப்படின்னு சொல்லலாம். Clear? Right. Next one பாருங்க. Next one, there are 8 members, namely GHI, JK, L, M and N are sitting around a circular table but not in the same order. Who sits immediate right of H? இந்த question என்னது? immediate right of H யாருன்னு கேக்குறாங்க. இங்க circular arrangement based பண்ணி கேக்குறாங்க. 8 members in the circular table. 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுல டேட்டா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஃபேசிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே, எதுவுமே கொடுக்கல, அப்போ சென்டர்னு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்க, ஹெச் சீட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. ஹெச் சீட்ஸ் வாட்? செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. இந்த பொசிஷன்ல யார் வராங்க? இதுதான் கேள்வி நமக்கு இங்க. கிளியர்? நெக்ஸ்ட், ஹெச் சீட்ஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஜே. ஹெச் சீட்ஸ் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் டு ஜே. கே இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜே. ஸோ கே இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜே அப்படின்னா கே இங்கே இருக்கலாம், அப்போ இல்லைன்னா இங்கேயும் இருக்கலாம். M sits second to the left of K. இப்போ K இங்க இருக்குன்னா M இங்க இருக்கலாம், ரைட்? இல்ல K இங்க இருக்குன்னா M இங்க இருக்கலாம். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு நமக்கு வந்து டெஃபினட்டா தெரியாது. ஒருவேளை M இங்க இருக்குன்னா இங்க யாருமே இல்ல, அதாவது யாருமே கொடுக்கல. ஸோ அப்போ நமக்கு டெஃபினட்டா தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா M இங்க இருக்கு அப்படின்னா இங்க Mன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்ல நமக்கு டெஃபினட் ஆன்சர் கிடைக்கல. கிளியர்? அப்போ செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா J sits second to the left of L. J sits what? Second to the left of L. K is third to the right of L. 1 2 3. K is third to the right of L. H is not an immediate neighbor of K and L. So H is not an immediate neighbor of K and L னா H இங்க வர முடியாது, இங்க வர முடியாது, இங்க வர முடியாது, இங்க வர முடியாது. அப்ப ரிமைனிங் என்னது? H இங்க தான் வர முடியும். கரெக்ட்? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க?
okay, immediate right of h, okay, immediate right of h எப்படி பார்த்தாலும் இங்க ஆன்சர் கிடைக்காது. immediate right of h யார் இருக்காங்க, that is j. clear? அப்ப நமக்கு ஆன்சர் கிடைக்குதா? அப்ப என்ன சொல்லலாம், data and statement 2 alone is sufficient to answer the question. That is option number 2 is the answer அப்படின்னு சொல்லலாம். clear? right, next one. So next one பாருங்க, how many such pairs of letters are there in the word collateral both in forward and backward direction, each of which has as many letters between them in the words as in the English alphabets? okay, pairs of letters பார்த்தோம் அப்படின்னா C D E F G H I J K L. ஸோ பாருங்க C D E F G H I J K L. ஸோ C and L ஒரு பேர் கிடைச்சிச்சா. நெக்ஸ்ட் ஓல இருந்து பார்த்தோம் அப்படின்னா O P Q R S T U V W எதுவும் இல்லை. L M N O P Q R S. நெக்ஸ்ட் L M N O P Q R A B C D E F T U V W X E F G H R S T A B. ஸோ ஃபார்வர்டில் ஒரு பேர் தான் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் பேக்வர்ட் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே கொடுக்காதனால போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக் கொடுத்துருக்காங்க, போத் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். ரைட். ஸோ L M N O P Q R S T U A B C D E F G H I R S T U R S T. ரைட். R T ஒரு பேர். கண்டினியூ பண்ணா U V W X Y. நெக்ஸ்ட் டீல இருந்து பார்த்தோம் அப்படின்னா E F G H I J K. டீல இருந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். A B C D E L M N O L M N O P. ஸோ அப்போ எத்தனை பேர் கிடைச்சிருக்கு, டோட்டலாக 2 pairs. தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 1 is answer அப்படின்னு சொல்லலாம். clear? next one. so next one பாருங்க, in which of the following statements does h greater than or equal to m and l less than j is definitely true? so பாருங்க inequalities பேஸ் பண்ணி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா definite true எதுல ஆகுதுன்னு கேக்குறாங்க. so பார்த்தோம் அப்படின்னா h and m க்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு greater than இருக்கு. அப்ப greater than இருக்குன்னா greater than or equal to வருமா, வராது. first one eliminated. okay, so next இங்க வந்து பார்த்தோம்னா ரெண்டுமே ஆப்போசிட், தேர்ட் ஒன் எலிமினேட்டட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டர் தான் இருக்கு, எலிமினேட்டட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா h கிரேட்டர் தான் இருக்கு, ஸோ எலிமினேட்டட். அப்போ ரிமைனிங் என்னது, ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட், a certain number of persons are sitting in a straight line facing north direction. The information about some of them is given. okay, ஸோ சர்டன் நம்பர் பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான டேட்டா பார்த்தோம் அப்படின்னா only 2 persons sit to the right of E. only 2 persons sit to the right of E. that means E இங்க வந்துருவாங்க. right. next one, D sits third to the left of E. so D sits third to the left of E. next, only one person between D and H. only one person between D and H na H இங்க possible, அப்படி இல்லை அப்படின்னா right H வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் possible. right. next one, L sits 5 places before to the left of H. to the left of H வந்து பார்த்தோம் அப்படின்னா 5, that is 1 2 3 4 5. 1 2 3 4 5. next, no one sits to the left of C. அப்போ extreme left handல வந்து பார்த்தீங்கன்னா C தான் இருக்காங்க. okay, one person sits between K and J. one person sits between K and J. நம்ம K and J இங்க கிடையாது. next one, சரி, ஸோ சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல யாருமே கிடையாது. அண்ட் ஒன் பர்சன் பிட்வீன் கே அண்ட் ஜே எப்படி வேணா இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், பி அண்ட் கே ஆர் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஓகே, பி அண்ட் கே ஆர் இமிடியேட் நைபர்ஸ் ஆஃப் ஈச் அதர். பி வந்து எங்கே வேணா இருக்கலாம். ரைட். ஸோ நிறைய பாசிபிலிட்டி வருது. ஜே சிஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் பி. ஓகே, ஜே கூட கிடையாது. நெக்ஸ்ட், அப்போ ஜே சிஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் பினா ஸோ பாசிபிள் என்னது, அப்போ கே. ஓகே, இந்த மாதிரி தானே இருக்கணும். நெக்ஸ்ட், ஐ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எல். ஸோ ஐ சிட்ஸ் வாட், இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எல். I sits immediate left of L. next, not more than 2 persons between C and B. S sits to the left of D. S sits to the left of D அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டடா, ஏன்னா இங்க ரைட்ல இருக்கா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு. ஸோ இந்த பாசிபிலிட்டி எலிமினேட் ஆகுது. I sits second to the right of J. I sits what, second to the right of J. second to the right of J யார் இருக்காங்க, I. the number of persons between C and K is same as K and I. இப்போ ரைட் ஆஃப் J வந்து பார்த்தீங்கன்னா I இருக்காங்க. ரைட். ஸோ செகண்ட் டு ரைட் ஆஃப் J வந்து I இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா BK வந்து இமிடியேட்டாக இருக்கணும். சரி, நான் இங்கே நான் மறுபடியும் எழுதுறேன். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா BK இந்த மாதிரி இருக்கணுமா. அப்போ தேர்ட் டு த, அதாவது பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் டு த ரைட் வந்து பார்த்தீங்கன்னா யாரு, J. ஓகே, J is third to the right of B. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா J இங்கே இருக்குன்னா Jக்கும் Iக்கும் ஒரு கேப்பு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்க்கும் எல்லுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேப் 1 2 3 4 தட் இஸ் ஹெச். ஹெச்க்கும் டிக்கும் ஒரு கேப். அண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கேப் விட்டா இ அண்ட் இக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2%. கிளியர்? இப்போ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிஏ பிளேஸ் சிஏ பிளேஸ் பண்ணி ஆகணுமா? ரைட். ஸோ பாருங்க ஐசிட் சிமுலேட் நாட் மோர் தென் 2% between C and B அப்படின்னு சொல்றாங்க. அப்போ not more than 2 அப்படின்னா 2 possible. ஓகே, மேக்ஸிமம் பாசிபிள் 2 அதை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க சிக்கு வந்து லெஃப்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ H6 ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the number of persons sit between C and K. ஸோ C and K நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். அதே மாதிரி சேம் as K and L K and I க்கு நடுவில் 3 பேர் இருக்கணும். K and I க்கு நடுவில் எத்தனை பேர்? 3 பேர். ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட், ரைட்? இப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 22. Sorry, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21. Right, 21 members. Okay, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? Number of person between C and K is same as K and I. Condition satisfied. Not more than 2% between C and B. S sits to the left of D. Next I sits third to the I sits second to the right of J. Condition satisfied. J sits third to the right of B. Next B and K are immediate neighbors of each other. Next 1% between K and J. Next one, no one sits to the left of C. L sits 5 places before to the left of H. Right, so 1 2 3 4 5 6 7 8 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Okay, second only 2% sit to the right of E. D sits, okay, D sits third to the left of E. Okay, D sits third to the left of E. இங்க வந்து தப்பா எழுதிருக்கோம். So that 2 members இங்க இருக்கணும். Right, அப்ப எத்தனை பேர் டோட்டலா? 22 members. Clear? So examல இந்த மாதிரி தப்பு தான், சின்ன தப்பு நடக்கும். So that, so பாருங்க, so how many members are sitting in a row? So how many members? 22 members. That is option number 2 is the answer. Clear? Right. So இங்க வந்து பாத்தீங்கன்னா D வந்து third to the left of E. So இங்க எடுக்கும்போதே வந்து second to the left தான் எடுத்தோம். So that இங்க வந்து பாத்தீங்கன்னா mistake பண்ணிட்டோம் நம்ம. Clear? Right. Next one பாருங்க. What is the position of L with respect to E? Position of L with respect to E அப்படின்னு சொல்லும்போது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10. So 10th to the left, right? So L ஓட position வந்து பாத்தீங்கன்னா E ல இருந்து பார்க்கும்போது 10th to the left 1 2 3 4 5 6 7 8 9 10. Right, next one, the number of persons sitting between B and J is same as J and dash. So B and J க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. அதே மாதிரி J க்கும் யாருக்கு நடுவுல 2 பேர் அப்படின்னா so B க்கு நடுவுல இருக்காங்க, L க்கு நடுவுல இருக்காங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா L மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. So that option number 1 L is answer அப்படின்னு சொல்லலாம். Right, next one, how many persons are sitting between C and K? So C and K க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 3 members. That is option number 2 is the answer அப்படின்னு சொல்லலாம். Clear? Right, next one, 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which one does not belong to the group? So odd one out. So HE, H க்கு E நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? 4 members இருக்காங்க. LH நடுவுல 4 members இருக்காங்க. And JL, so JL க்கு நடுவுல 2 members. BI க்கு நடுவுல 4 members இருக்காங்க. KL க்கு நடுவுல 4 members இருக்காங்க. அப்ப எது odd one out? எல்லாருக்கும் நடுவுல 4 members இருக்காங்க. J and L க்கு மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 2 members இருக்காங்க. So that option number 3 is the odd one out. Next one. So next one, another set of question. There are 8 persons, namely KL, MN, O, P, Q and R purchase different items one after the other but honestly in the same order. Right. So எத்தனை பேர் இருக்காங்க? 8 members. 1 2 3 4 5 6 7 8. Data பாருங்க. Only 3 persons purchased items between Q and L. Q and L only 3 persons. So நமக்கு Q இங்க first எடுத்துட்டு இங்க L இங்க எடுக்கலாம். அப்படி இல்லனா L இங்க Q இங்க. அதே மாதிரி நிறைய இடத்துல வரும் நமக்கு possibilities. L and O are not immediate to each other. L purchased after Q. Okay, L purchased after Q.
ஸோ பாசிபிள் Q இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 2 3 L இங்கே எடுக்கலாம் ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, அப்படி இல்லைன்னா Q இங்கே எடுத்துட்டு L இங்கே எடுக்கலாம், Q இங்கே எடுத்துட்டு L இங்கே எடுக்கலாம், Q இங்கே எடுத்துட்டு L இங்கே எடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாசிபிலிட்டி செக் பண்ணிடலாம் நம்ம. N purchased two items, N purchased the item 2 persons before L. N purchased the item 2 persons before L, 2 persons before L, N. Right? Next one, O purchased the item immediately before K. O purchased immediately before K na O வந்து L பக்கத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ O purchased immediately before அப்படின்னா possible O purchased immediately before K. O and K. Right? Next one, O is not the first person to purchase. Okay, P purchased the item before M but not to R. P purchased before M but not to R அப்படின்னா R க்கு அப்புறம் P, அதே மாதிரி M க்கு முன்னாடி வந்து P இருக்கணும். Next, K and Q does not purchase the items immediately. So அப்போ K and Q வந்து பார்த்தீங்கன்னா immediately கிடையாது. So that finally இதான் நம்மளோட அரேஞ்ச்மெண்டா இருக்கும். Okay, questions பாருங்க. Who amongst the following purchased the item immediately before P? Immediately before P யார் இருக்காங்க? N. That is option number 1 is answer அப்படின்னு சொல்லலாம். Next one, how many persons had purchased the items between N and M? So N and M க்கு நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. That is 2 persons. That is option number 5 is the answer. Next one, which of the following persons purchased the items first and last? First and last யாரு? Q and K. That is option number 2 is the answer. Clear? Next one, the number of persons who purchased items before N is same as after. ஓகே, N க்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். அப்போ யாருக்கு அப்புறம் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா M க்கு அப்புறம் இருக்காங்க. That is option number 5. M is answer அப்படின்னு சொல்லலாம். Clear? Next one, so next one பார்த்தோம் அப்படின்னா 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which one does not belong to the group? So odd one out. QN 1 person in between, MK 1 person in between, LN 1 person, MP 1 person, N and O 3 persons. அப்போ எது odd one out? That is option number 5 is the odd one out. Clear? Next one, so next one பாருங்க. Blood relation base பண்ணி கேட்டிருக்காங்க. U is what? Grandson of J. F is mother of K and R. J is spouse of F. H is brother-in-law of R. J has only one son and one daughter. R is unmarried. T is daughter of K. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்த்துட்டு நம்ம பிளட் ரிலேஷன் ட்ரா பண்ணுமான்னு பார்க்கலாம். How is J related to T? ஸோ J related to T ன்னு கேட்குறாங்க. ஸோ J இங்கே இருக்காங்க. J is spouse of F. ஓகே, next F is mother of K and R and H is brother-in-law of R. J has only one son and only one daughter. R is unmarried. T is daughter of K. So இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா J is what? Spouse of F. F is what? Mother of K and R. Okay, F is mother of K and R. T is daughter of K. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அப்ப K ஓட மதர் தான், K ஓட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாதர் தான் வந்து பாத்தீங்கன்னா J. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி K ஓட மதர் யாருன்னா F. F and J வந்து பாத்தீங்கன்னா மேரிட் கப்பல். அதாவது J ஸ்பௌஸ் ஆஃப் F அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் மேரிட் கப்பல். அப்ப F ஆல்ரெடி மதர் அப்படின்னு சொன்னா J வந்து ஃபாதர் ஆயிடும். யாரோட ஃபாதர்? K ஓட ஃபாதர். and T is what? Daughter of K. ஓகே, அப்ப என்ன ஆகும் நமக்கு? K வந்து பாத்தீங்கன்னா சைல்டோட டாட்டர் என்ன ஆகும் நமக்கு? கிராண்ட் டாட்டர். பட் இங்க என்ன கேக்குறாங்க? how is J related to T? அப்ப T வந்து கிராண்ட் டாட்டர் அப்படின்னா J என்ன ஆகும்? கிராண்ட் ஃபாதர் தானே. ஆப்ஷன் நம்பர் 3 is answer அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? ஃபார்மேட் தேவையில்லை இதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், how is U related to R? so U related to R. so இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா R is unmarried. ஓகே, அப்ப R க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சன் வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா K and R are what? Siblings. So K and R are siblings. U is grandson of J. அப்ப U is grandson of J அப்படின்னா இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க? That is J க்கு வந்து பார்த்தீங்கன்னா J க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா J க்கு வந்து பார்த்தா என்ன சொல்றாங்க? only one son and only one daughter. J க்கு வந்து பார்த்தா only one son and only one daughter. கரெக்ட்? only one son and only one daughter அப்படின்னு சொல்லும்போது R க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே சில்ட்ரன்ஸ் இருக்க மாட்டாங்க. R is unmarriedன்றதுனால. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? நமக்கு சிப்ளிங் ஆகுது. அண்ட் U வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்சன் ஆகுது. அப்போ யூவோட ஜெண்டர் என்னவா இருக்கணும்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் இருக்கணும். ஸோ தட் நீஸ் வராது, சிஸ்டர்லாம் வராது. அப்போ இந்த மூணுத்துல அப்போ கிராண்ட்சன் ஆகுமா? வராது. ஏன் அப்படின்னா U வந்து யாரோட கிராண்ட்சனா இருப்பாங்க? J and F ஓட கிராண்ட்சனா இருப்பாங்க. ஃபிஃப்த் ஒன் வராது.
கசின் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ தட் ஆப்ஷன் நம்பர் 2 நெஃப்யூ அப்படின்னு சொல்லலாம். கிளியர் ரைட். ஏன் அப்படின்னா ஆர் வந்து அன்மேரிட், ஆர் வந்து பார்த்தீங்கன்னா கேவோட சிப்ளிங் ஆகுது. ஸோ கே வந்து சிப்ளிங் அப்படின்னா சிப்ளிங்கோட சன்னா தான் யூ இருப்பாங்க. கிளியர் ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இஃப் ஆர் இஸ் மேரிட் டு பி தென் ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு ஜே. ஓகே, நமக்கு தெரியும் ஆர் வந்து பார்த்தோம் அப்படின்னா யாரோட சைல்டு, தட் இஸ் எஃப் அண்ட் ஜே ஓட சைல்டு. கிளியரா? அப்போ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன ஆகணும்? இப்போ ஒன்லி ஒன் சன் அண்ட் ஒன்லி ஒன் டாட்டர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? டி இஸ் டாட்டர் ஆஃப் கே. டி கிடையாது இங்க. ஹெச் இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஹெச் இஸ் பிரதர் இன் லா ஆஃப் ஆர் அப்படின்னா ஹெச் பிரதர் இன் லா அப்படின்னு சொல்லும்போது அப்போ கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஃபீமேல் ஆகுமா? அப்போ கே ஃபீமேல் ஆகும் அப்படின்னா ஆர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆகுவாங்களா? ஸோ ஆர் வந்து மேல் ஆகுறாங்க அப்படின்னா ஆர் ஒருத்தர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபீமேல் ஆகணுமா? ரைட். அப்போ என்ன ஆகணும்? பி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கு என்ன ஆகணும்? தட் இஸ் டாட்டர் இன் லா, தட் இஸ் ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம். கிளியர்? டன். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சீரிஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ சின்ன சீரிஸ் தான். ஸோ இங்கே ஒன்லி சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதில் வாட் வில் பி த சம் ஆஃப் 5th 11th and 18th elements from left end of the given arrangement. ஸோ என்னென்னா தட் இஸ் 5th from left, 11th from left, 18th from left and find out பண்ணிட்டு அதுக்கான டோட்டல் சம் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 5th from left 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 12 13 14 15 16 17 18. அப்போ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 5 plus 1 6 6 plus 2 that is what 8. ஆப்ஷன் நம்பர் 2 is answer அப்படின்னு சொல்லலாமா? கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். Which of the following is 9th element to the left of 7th element from right end of the given arrangement? Right. So first வந்து பார்த்தீங்கன்னா towards left and from right ரெண்டுமே என்னது சேம் டைரக்ஷன். அப்போ ரெண்டுமே சேம் டைரக்ஷன் என்ன பண்ணும்? ஆட் பண்ணணும்ல ரெண்டு நம்பரையும். என்னென்ன நம்பர்? தட் இஸ் 9 and 7. இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வரும் நமக்கு? தட் இஸ் 16. அப்போ 16th element from right ன்னு கொடுத்தனால 16th element from right ஃபைண்ட் அவுட் பண்ணும். 16th element from right அப்படின்னு சொல்லும்போது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. 16th element from right is what? 1. That is 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. That is what? 1. Option number 1 is answer அப்படின்னு சொல்லலாம். Clear? Right. Next one. 4 of the following 5 are alike in a certain way and hence form a group. Which one does not belong to the group? So odd one out. So 4 and okay and 8 வந்து பார்த்தீங்கன்னா towards left வந்து பார்த்தீங்கன்னா 4 கேப் இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம். ஏன்னா இங்கேயும் 8 இருக்கு பார்க்கலாம். ஸோ 4 கேப் டுவர்ட்ஸ் லெஃப்ட். நெக்ஸ்ட் 5 8%. ஸோ 5 8%னா 5க்கும் 8க்கும் டுவர்ட்ஸ் ரைட் வந்து 2 கேப், டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கேப் இருக்கு. இங்க 4 கேப், இங்க 5 கேப் இருக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா @3 டுவர்ட்ஸ் ரைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப் அண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 கேப். ஓகே, அப்போ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. ரைட், 1 and 3 சேமா இருக்கு. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் 8 2 கேப் டுவர்ட்ஸ் ரைட் அண்ட் 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர் டுவர்ட்ஸ் லெஃப்ட் 4 கேப். நெக்ஸ்ட் இங்கே டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேப் அண்ட் டாலர் 3 வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட் 4 கேப். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் 2 தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஒன். எதில் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்குது. லாஸ்ட் 2 எலமெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருது டுவர்ட்ஸ் லெஃப்ட், பட் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 5 வருது. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2 இஸ் த டிஃப்ரெண்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். கிளியரா? ரைட். ஸோ இன்னைக்கான செஷன்ஸில் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு செஷனில், அதாவது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்